ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு 2 பெட்ரூமோட இருக்கக்கூடிய அழகான ஒரு இண்டிபெண்டன்ட் வீடுங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன் கேக்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துல நம்ம இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் பெட்ரூமோட வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேக்குறீங்களா? இங்க நீங்க பசங்களுக்கும் வாடகைக்கு விடுறதுனால விடலாம், இல்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள பக்காவா ஒரு சவுத் ஃபேஸ் சைட்ல கிழக்கு வாசலோட 3 சென்ட்ல 950 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டினுடைய விலை ஃபைனல் ரேட்டு 43 லட்சங்க. உடனடியாக மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையை சொல்றேன், நல்ல பிரைஸ்ல வந்திருக்கக்கூடிய வீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு அழகான ஒரு வீடு நாங்கள் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சேலுக்கு இருக்கா? நீங்க விற்பனை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அது வீடா இருக்கலாம், இடமா இருக்கலாம், தோப்பா இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டா இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் லேண்டா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி நீங்க சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ் ஆகிய எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல விலையில உங்க ப்ராப்பர்ட்டியின் மதிப்புக்கு ஏற்ப சரியான விலையில நாங்கள் விற்பனை செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் சரி, எந்த ஒரு தயக்கமும் வேண்டாங்க, உடனே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ப்ராப்பர்ட்டியா, பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ல கரெக்டா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்ல நாங்க தெளிவா எடுத்து தருவோங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. முன்னாடி இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடு நல்லா இல்லைன்னு முடிவு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் என்னைக்குமே சொல்றது தான், வீடு அழகா பெயிண்ட் பண்ணியிருக்கான்னு நம்பிடாதீங்க, வீடு பெயிண்ட் பண்ணாம இருக்கிற வீடையும் மோசம்னு நம்பிடாதீங்க. ஸோ என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 14 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு போர்த்திக்கோங்க. இனோவா நிறுத்தணும்னாலே தாராளமாக நிறுத்தலாம். ஸோ ஸ்கூல் பஸ்ஸஸ்ல இருந்து இங்கே எல்லாமே உங்களுக்கு லே அவுட்குள்ளேயே வந்துடுதுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் குழந்தைகள் பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பார்க்குறீங்கனாலும் சரி, காலேஜஸ் பக்கத்தில் பார்க்குறீங்கனாலும் இந்த வீடை சூஸ் பண்ணாங்க. ஸோ வீட்டை சுற்றிலுமே செட் பேக் இருக்குது, சுற்றி வர அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெயின் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலுங்க. அந்த ஹால்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா கன்னி மூலையிலேயே ஒரு சாமி ரூம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம்ங்க. அந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துருது. அந்த டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான். ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து அட்டாலின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு செல்ஃப் மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் கிச்சனுங்க. ஓகேங்களா? கிச்சன் கம் டைனிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமொழியிலே ஒரு பெட்ரூம்ங்க. அழகாக உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமு 10க்கு 16. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு. இந்த டாய்லெட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்தாச்சுங்க. தனி போர்வெல் இருக்குது, போர்டுக்கான ஸ்டார்டர் பாக்ஸ் இது. ஸோ போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலே வந்து பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? போர்வெல் வந்து உங்களுக்கு 250 அடியில் இருக்குங்க. தண்ணி தொட்டி உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு. செட்பேக் பாருங்க, இதே மாதிரி தான் துவைக்கற்கள் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மிங்க. மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறது ஒரே ரீசன் தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பில்டிங்கோட அலிமானம் ஒரு 3 வருஷத்துல. சரிங்களா? மித்தப்படி இந்த வீடை நீங்கள் பெயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னாக்க, உண்மையை சொல்கிறேன், இந்த வீடு மாதிரி கண்டிப்பாக இந்த ரேட்டில் ஒத்தக்கால் மண்டபத்தில் கிடைக்காதுங்க. அதுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடுங்க. அப்படியே பேக் சைடு. இங்கே நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாடகை கூடுறதுக்கு வீடு தேடிட்டு இருந்தாலும் தாராளமாக இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும். நீங்கள் வந்து இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுக்கான ரீசனே அதுதான். சுற்றிலும் வீடுங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் வேலைங்க, சின்ன மேஷன் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு தெளிவாக இருக்கும். இந்த வேலையில் நம்ம ஒத்தக்கால் மண்டபத்தில் வீடு வந்து ரேராக தான் இருக்குங்க. ஸோ உடனே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதுக்கு லோன் அவைல் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா எஸ்கேஜே நான் உங்களுக்கு லோன் வந்து வாங்கி கொடுத்துடலாங்க. ஸோ லோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே கிளியரா தான் இருக்கு. புது வீடு, அதாவது ஒரு 3 வருஷம் தான் ஓல்டு. ஓப்பனா என்ன இருக்கோ தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த வீடு நீங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணணும். சைட் விசிட் வந்து பார்த்துட்டு இந்த வீடு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா லீகல் ப்ரொசீடிங்ல இருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவா சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ், பல வீடுகள், பல இடங்கள், தோப்புகள் எல்லாமே வந்து நம்ம எஸ்கேஜி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற சேனல்ல உங்களுக்கு
டெய்லியும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ, நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி தேடி எடுத்துட்டு வர முடியுமோ உங்களுக்கு தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாங்கணுங்கிறதா என்னோட லட்சியம். வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.